இன்று மீண்டும் தனிநபர் விபத்து காப்பீடு திட்டத்தை முழுமையா ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அவங்களுக்கு சம் இன்சூர்டு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 50, 40 லட்சம், 50 லட்சம் வரையும் கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் 1க்கு இங்கே பணியை பொறுத்து தான் ப்ரீமியம் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அதனால கடுமையான பணி செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வெளியில எங்கேயோ போயிட்டு வரணும், அங்கே கடுமையான பணி இருக்குன்னா அவங்க குரூப் 3. லேசான கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருக்கு, அதே சமயத்துல வெளியிலயும் போயிட்டு வரணும் அப்படின்னா குரூப் 2. இல்ல காலையில வர்றாங்க, 8 மணிக்கு ஆபீஸ் வர்றாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தான் போறாங்க, அவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி, அதனால அவங்க குரூப் 1. ஸோ ரிஸ்கை வச்சுதான் இங்க பிரீமியம் டிசைட் பண்றப்படுது. ஸோ அதனால பதவியை வச்சு கிடையாது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு நிறுவனத்துக்கு ரிஸ்கா இல்லையான்றதை பொறுத்து தான் உங்களுக்கு பிரீமியம் நிர்ணயிக்கப்படும். ஸோ இதற்கான பிக்சர்ன்றையும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்னன்றத. ஸோ இப்போ ஒரு 10 லட்ச ரூபா காப்பீடு திட்டம் ஒரு குரூப் 1 ஒருத்தர் எடுத்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு நாளைக்கு இந்த பாலிசி எடுக்கிறதுனால எவ்வளவு செலவுனா ₹2.67 செலவாகும். இதே இது குரூப் 2ல எடுத்தாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும்னா ₹4.80 ஆகும். ஒரு குரூப் 3ல எடுத்தாருன்னா ₹6.40 தான் ஆகுது ஒரு நாள் செலவு நான் சொல்றது. சோ இந்த மாதிரி அதனால செலவுகள் மிக குறைவான இதுல என்ன செய்யணும், நம்ம ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கணும். ஒரு குரூப் 2ல தான் பெரும்பாலும் நிறைய நபர்கள் வர்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு 1773 ரூபாய் கட்டினீங்கன்னா இந்த குரூப் பாலிசி நீங்க எடுத்துக்கலாம். இது குரூப் பாலிசியில ஒரு இண்டிவிஜுவல் பாலிசி எடுத்துக்கலாம். எதனால இதை எடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மற்ற பாலிசிகளை தவிர்த்து கொள்ளலாம். ஓகேங்களா? அது இந்த நீங்க வண்டிக்கு போடுறீங்கல்ல, அப்ப பிஏ கவர் போடணும்னு சொல்லுவாங்க. பிஏ கவர் ஏற்கனவே வச்சிருக்கோம்னு சொல்லி இதை சொல்லி அதை தவிர்த்து இந்த உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேமிக்க இதுல பழகுங்க. ஏன் அப்படின்னா பிஏ கவர் உங்களுடைய வண்டிக்கே நீங்க போடும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு 420 ரூபாயோ 500 ரூபாய்க்குள்ள என்ன செய்யறாங்க, போடுறாங்கல்ல, 250 ரூபா வரையும் போடுறாங்க. அதனால உங்களுக்கு என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆனா மட்டும்தான் அது கிளைம் ஆகும். ஆனா இந்த தனிநபர் விபத்து காப்பீடு அப்படி அல்ல. என்னென்ன இருக்குன்றத 1 by 1 என்ன செய்யணும் பார்ப்போம். சோ எத்தனை வயசு வரைக்கும் 18 வயசுல இருந்து 70 வயசு வரை இந்த பாலிசியை என்ன செய்யணும் கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு 65 வயசு வரைக்கும் தான் என்ன செய்யணும் பெரும்பாலும் கொடுக்குறோம். காப்பு தொகை எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயில இருந்து 7 கோடி வரை என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். சோ குரூப் 1ல வர்றவங்க அந்த 7 கோடி வரையும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இறப்பு ஏற்படும் பொழுது, விபத்தினால் ஏற்படும் பொழுது உங்களுக்கு 100% காப்பு தொகை கிடைக்கும். ஓகேங்களா? இறப்பு விபத்தினால் இருந்தா மட்டும்தான். அதுக்கப்புறம் முழுமையா விபத்தாகி முழுமையா ஒரு ஊனமாயிருது, 2 கை போயிருச்சு இல்ல 2 கால் போயிருச்சு அப்படின்னா முழுமையான ஊனம். அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 150% காப்பு தொகையில கிடைக்கும். அதாவது அவர் 10 லட்சம் ரூபாய் தேர்வு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவரை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அவரை சார்ந்து இன்னொருத்தவங்க என்ன செய்யணும் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா முழு ஊனம்னா அவரால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அப்புறம் டேக் கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்ப இருக்கிற தொகையை வச்சு அவங்க என்ன செய்யணும், வாழ்ந்து கொள்வதற்காக நிறுவனம் இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு. அடுத்து வேலைக்கு ஏற்ப பிரிவு 1 அலுவலக பணி மிக குறைவான ரிஸ்க். 2வது பிரிவு 2 அப்படின்னு சொல்றோம். அதுல அலுவலக பணி தான், ஆனா சற்று வெளி வேலையிலேயே என்ன செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. 3வது பணி அதிகப்படியான ரிஸ்க் இருக்கக்கூடிய வேலை, முழுவதுமாக வெளியவே பணியாற்றக்கூடிய நிறைய வேலைகள் இருக்கு. அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா ஒரு அடிபட்டாங்க, திடீர்னு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறோம். இன்னைக்கு ஆம்புலன்ஸ் சார்ஜ் ரொம்ப அதிகம். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் என்ன செய்யலாம், ஆம்புலன்ஸுக்கு கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து போக்குவரத்து செலவிற்கு 1% காப்பு தொகை வெளியூர் செல்ல வழங்கப்படும். அதிகபட்சம் 50,000 ரூபாய் அதுவரை என்ன செய்யறோம் உங்களுக்கு கொடுக்கறாங்க. போக்குவரத்து செலவிற்கு எதுக்கு தராங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதாவது நம்ம பாலிசி எடுத்திருப்போம், திடீர்னு இப்ப வெளியூர் பெங்களூர் போறோம், இல்ல வெளியில மும்பை போறோம், அல்ல வேற வடநாட்டு டெல்லி இந்த மாதிரிலாம் போறோம். அங்க நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு விபத்து ஆயிருச்சு. அப்ப என்ன செய்யணும், அங்க இருந்து இங்க அவரை என்ன செய்யணும், டிராவல் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு நபர் போகணும்ல. அப்ப டேக் கேர் பண்ண ஒரு நபருக்கு என்ன செய்யறாங்க, இந்த போக்குவரத்து செலவிற்கு காப்பு தொகையிலிருந்து 1% அல்லது அதிகபட்சம் 50,000 எது குறைவோ அதை என்ன செய்வாங்க, நிறுவனத்திலிருந்து வழங்குவாங்க. நெக்ஸ்ட் விபத்தினால் முழு ஊனம் ஏற்படுது. இப்ப ஒரு லாரி ஒரு வீட்டுல இடிச்சிருது, அங்க அவருக்கு 2 கால் போயிருது. அந்த மாதிரியான ரிஸ்க் நேரத்துல வீடும் போய் காலும் போய் அவருக்கு என்ன செய்யுது, ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ இது ஒரு விபத்து. இந்த மாதிரி விபத்து நேரத்துல அவருக்கு அதிகபட்சமாக காப்பு தொகையிலிருந்து 10% இல்லைன்னா 50,000 ரூபாய் என்ன செய்யலாம், வீடு பராமரிப்பு செலவிற்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ரத்தம் நிறைய போயிருச்சு அப்படின்னா ரத்தம் வாங்குவதற்கு காப்பு தொகையிலிருந்து என்ன செய்யறாங்க, 5000 அல்லது 10,000 ரூபாய் ரத்தம் வாங்குவதற்கு நிறுவனம் சார்பில் உங்களுக்கு உதவுறாங்க. அடுத்து வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருந்து மருந்துகளை வாங்குவதற்கு, சில மருந்துகள் வந்து நம்மளுக்கு உடனடியா போடணும், ஆனா இங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து வர வைக்கணும் அல்ல வெளியூர்ல இருந்து வர வைக்கணும் அப்படின்னா அந்த சார்ஜஸ் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அதிகபட்சம் 20,000 ரூபாய் வரையும் இந்த பாலிசியில கிடைக்குது. விபத்தினால் ஏற்படக்கூடிய ஊனத்திற்கு அதற்கு ஏற்றாற் போல காப்பு தொகையில் குறிப்பிட்ட சதவிகிதம் வழங்கப்படும். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேலை பார்க்கறாங்க, ஒரு லேத்து கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, திடீர்னு அவருடைய 2 விரல்கள் வந்து என்ன செஞ்சிருது, நஞ்சிருது அந்த மிஷின்ல போய், அதுக்கப்புறம் அதை உயிர்ப்பிக்கவே முடியல, அந்த 2 விரல்கள் இல்லாம தான் அவர் அடுத்த படியை செய்யணும். இந்த விபத்தினால அவருக்கு ஒரு 10-15% காப்பு தொகையில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் 10 லட்சம் ரூபாய் எடுத்தா 1.5 லட்சம் ரூபாய் காப்பு தொகையில இருந்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெளிவின்மையால நீங்க பாலிசிகளை எடுக்காம இருக்கீங்க. இது ஒரு அற்புதமான பாலிசி. இந்த மாதிரி எந்த ஒரு முக்கியமான நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். அப்ப அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறவங்க என்ன செய்யணும், இந்த பாலிசி எடுத்து வச்சுக்கும் போது ஏதாவது ஒண்ணு நடைபெறும் போது நம்மளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ குறைவான செலவுல ஒரு நல்ல பலன் தரக்கூடிய இந்த பாலிசிகளை எடுத்து வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுங்க. அடுத்து, விபத்தினால் மரணமோ முழுமையான ஊனமோ ஏற்பட்டால் அந்த பாலிசி எடுத்தவருக்கு அந்த குடும்பத்துல உள்ள ஒரு குழந்தை இருந்தாலோ அல்லது 2 குழந்தை இருந்தாலோ தலா 10,000 என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அந்த ஓராண்டுக்கு மட்டும். அப்ப அந்த குழந்தையின் வயது 18 வயதுக்கும் கீழாக இருந்தால் மட்டுமே இந்த பெனிஃபிட் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும். அடுத்து இப்ப சப்போஸ் நம்மளுக்கு எந்த விபத்துமே நடக்கல, நம்ம கட்டின காசு விரயமாயிடுச்சு அப்படின்னு செய்யாதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க கொடுத்த காசு யாரோ ஒரு நபருக்கு விபத்தினால நீங்க கொடுத்து உதவுனதாக இருக்கட்டும். அதுபோக நிறுவனம் சார்பில் உங்களுக்கு 5% என்ன செய்யறாங்க, சம் இன்சூர் காப்பு தொகையில வந்து கூடுதலா தர்றாங்க. அப்ப 5% தானே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சோ 50 நீங்க எடுக்கக்கூடிய லட்சத்துக்கு பொறுத்து என்ன செய்யுது, 5% அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால அதையும் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து, கூடுதல் பயனுக்காக கீழ்காணும் சலுகைகளை பெற சிறு தொகையை செலுத்தி பலனை பெற வேண்டும். இந்த தொகை இல்லை, அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாம தயவு செய்து தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் எடுக்காதீங்க. இதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு வரும்னா, இதை சேர்த்துதான் நான் மேல பிரீமியம் போட்டிருக்கேன், சேர்க்காம போடல. 1700 ரூபாய் வருதுன்னு சொல்றேன்னு 10 லட்சம் ரூபாய்க்கு குரூப் 2ல இதை சேர்த்துதான் போட்டிருக்கேன். சேர்க்காம இன்னும் கொஞ்சம் ஒரு 300-400 ரூபாய் குறையும். சோ சேர்த்துதான் நீங்க என்ன செய்யணும், எடுக்கணும். அது எதனால அப்படின்றத இதை சொல்றேன். சோ விபத்தினால் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெறாங்க. அதாவது முக்கியமா என்னன்னா, ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த விபத்துல இப்ப கால் முறிஞ்சிருச்சு, அந்த காலுக்கு என்ன செய்யணும், சிகிச்சை பெறணும். அப்ப அந்த அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படும். அப்ப அந்த நம்ம எடுத்திருக்கிற பாலிசியில இருந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அதிகபட்சம் வந்து 5 லட்சம் ரூபாய் இந்த ஒரு வருடத்திற்கு என்ன செய்யலாம், அந்த பாலிசியில இருந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். காப்பு தொகையிலிருந்து விபத்து கிளைமை பொறுத்து என்ன செய்யலாம், 25%, காப்பு தொகையிலிருந்து 10% என்ன செய்யலாம், நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும். இப்ப 10 லட்சம் ரூபாய் போட்டா 10% எவ்வளவு ஆச்சு, 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. நான் ஒரு அடிபட்டுச்சு, கால் அடிபட்டுச்சுன்னா ஒரு மாசம் வீட்டுல இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க கட்டினது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1,700 ரூபாய். இப்போ 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா எத்தனை வருஷம் நம்ம பணம் கட்டியிருப்போன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எப்பயுமே நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் எதிர்பாராத நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பண இழப்புகளை தவிர்ப்பதற்காக மட்டுமே இந்த காப்பீடு திட்டம் நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, மருத்துவ பணம் பெறுதல். இப்ப வந்து நம்ம அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். சோ ஒரு நாளைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மீறி என்ன செய்யறாங்க, நிறுவனத்துல இருந்து கொடுக்கறாங்க. சோ இது வந்து ஒரு வருடத்துல 60 நாட்களும், ஒரு அக்கேஷன் சொல்லுவோம், ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு விபத்து நடக்குதுன்னா அதிகபட்சம் 15 நாட்கள் வரை என்ன செய்யலாம், மருத்துவமனையில இருந்துக்கலாம். இதுல வந்து சேர்ந்த நாட்களும் அங்க இருந்து டிஸ்சார்ஜ் சொல்றவங்க விடுபடுற நாட்களும் ரெண்டையும் கழிச்சிட்டு மீதி உள்ள 13 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு என்ன செய்யும், கிளைம் ஆகும். சோ அப்ப வந்து 13,000 ரூபாய் என்ன செய்யும், அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் நடந்துச்சு, 15 நாள் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா 13,000 ரூபாய் நம்ம என்ன செய்யலாம், கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து, வீட்டில் இருந்தே மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய். அதாவது நீங்க வந்து இப்ப என்ன செய்றீங்க, நடக்க முடியாது, நீங்க கொண்டு வரணுமா, ரொம்ப ஆம்புலன்ஸ் வச்சுதான் வந்துட்டு போகணும் அப்படின்ற ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா மருத்துவருடைய பரிந்துரைப்படி நீங்க வர வேண்டியதில்லை. ஒரு நர்ஸ் உங்க வீட்டுல வந்து எல்லா விஷயங்களுமே வந்து என்ன செய்வாங்க, பார்த்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்டு வந்துருவாங்க. கட்டுனா அவங்களே பிரிச்சு போட்டுருவாங்க. அப்ப அதுக்கு ஒரு டேக் கேர் மாதிரி ஒரு நாளைக்கு ஹோம் நர்ஸ் மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்படின்ற சூழ்நிலையில மருத்துவரை பரிந்துரை செய்தால் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மீறி என்ன செய்யலாம், இந்த பாலிசியில இருந்து நம்ம பயனடைய முடியும். அதிகபட்சம்
ஒரு அக்கேஷன், ஒரு விபத்துல 15 நாட்களும், ஒரு வருஷத்துக்கு 60 நாட்களும் இது போன்ற இதுல நீங்க பயனடையலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தனி நபர் விபத்து காப்பீடு திட்டத்தை என்ன செய்யுங்க, மறக்காம ஒவ்வொரு உழைக்கக்கூடிய நபர், ஒரு வீட்டுல வந்து பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்க, அவராலதான் வருமானம் வருது அப்படின்னா அந்த நபர் கண்டிப்பாக இந்த விபத்து காப்பீடு திட்டத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வண்டிகளுக்கு எதுக்கோ போடும் பொழுது அந்த விபத்து காப்பீடு திட்டத்தை தவிர்த்து இதை முழுமையாக எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்க என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோவை உங்களுக்கு முகவர்கள் யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்களை தொடர்பு கொண்டு பேசி அவங்க மூலியமா என்ன செய்யுங்க, பாலிசி எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு யூடியூப்ல இருக்கக்கூடிய என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான தகவல் ஏதாவது இருந்தால் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.